ஒரே நிமிஷம் சார். சார் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறது ஒரு காசிப் ஆரம்பிக்கும் போது சொல்றீங்க. நேற்று நீங்க செய்தியாளர் சந்திச்சிருந்தீங்க. அது சம்பந்தமா பாஜக மாநில முன்னாள் தலைவர் இந்தியாவிலேயே அரசியல் செய்யக்கூடிய ஒரே சபாநாயகர் அப்பாவுக்கு அதை அவங்க கொடுக்கணும். அரசியல் ஓட்டு வாங்கி தானே எம்எல்ஏ ஆகி தானே சபாநாயகர் ஆகி. அவனுக்கு வாய் இருக்கு, நான் ஏண்டா வாயை வாடகைக்கு விடணும் என்று சபாநாயகரை தூக்கி போட்டு மிதித்த அண்ணாமலை. விஜய்க்கு பின்னால் பாஜக இருக்குன்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவை தெரிவிச்சு. ஆனால் அப்பா அவர்கள் மாதிரி கட்சி மாறி முதல்ல திரு ஐயா கருணாநிதி அவர்களை துரோகி என்று அப்பாவு சொன்னார், மோசக்காரன் அப்பாவு சொன்னார். இன்னைக்கு அதே அப்பாவு அவர்கள் இந்த பக்க குட்டியாக்காரன் அடிச்சு வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீக்கராக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு ஸ்பீக்கர் அரசியல் செய்கிறாருன்னா முதல் இடத்துல அப்பாவு தான் இருப்பார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் முதலமைச்சர் பேசுவதை விட திமுகவுக்கு ஆதரவாக அப்பாவு தான் பேசுகிறார். யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 எம்எல்ஏக்கள் எந்திரிப்பதற்கு முன்பே அப்பாவு அவர்கள் பதறி போய் 4 பேர்த்தையும் பேச விட மாட்டார். அதனால் இவர் அரசியலை பற்றி பேசாமல் இருப்பது அவருக்கு நலம். இன்னைக்கு அவருடைய சொந்த ஊர் அதெல்லாம் போய் பாருங்க என்ன அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காருன்னு. அதனால் தமிழ்நாட்டில் யாராவது குரல் கொடுக்க ஆரம்பிச்சா பிஜேபி பி டீம் முதல்ல இதுல இருந்து வெளியே வரணும். விஜய் அவர்களுக்கு அவருக்கு தொண்டக்குழி இருக்கு, அவருக்கு நாக்கு இருக்கு, அவருக்கு வாய் இருக்கு, அவரு பேசுவார். பாரதிய ஜனதா கட்சி வாடகை வாய் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அப்பாவு அவர்கள் இந்த விஜய் போபியா, பிஜேபி போபியா, இந்த போபியாவில இருந்து வெளியே வந்துட்டு அவருடைய கடமையை திறம்பட அவர் செய்யணும். அண்ணா ரஜினி சாரை நான் அடிக்கடி பார்ப்பேங்கண்ணா. மாதத்திற்கு ஒரு முறை, 2 மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சாரை அடிக்கடி பார்ப்பேன். இந்த பேட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். அண்ணாமலை இல்லைனா தமிழக அரசியலில் திமுகவை ஜெயிக்க முடியாதுன்ட்டு ஒரு ரிப்போர்ட், உளவுத்துறை ரிப்போர்ட்டு தலைமைக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. ரஜினி அவர்கள் தான் இப்போது அண்ணாமலை கூப்பிட்டு பேசியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொதுவாக இன்னொரு ஒரு விஷயம் ஒன்று சமூக வலைதளங்கள் எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். திரு அண்ணாமலை அவர்களை தமிழக அரசியலில் சிபாரிசு செய்தது ரஜினிகாந்த் தான் சொல்கிறாங்க. 2026 நடக்கக்கூடிய தேர்தலில் திமுகவை ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடியால் முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டு பிஜேபி தலைமைக்கு போயிருக்கு. அதனால் வெரி ஸ்ட்ராங்காக ஃபுல் பவரோட திரு அண்ணாமலை அவர்களை தமிழக அரசியல் களத்தில் பிஜேபி திரும்பவும் இறக்க போகிறது. அதனால தான் திரு அண்ணாமலை அவர்கள் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை எல்லோரையும் சந்தித்து வந்துட்டுருக்காரு. திரும்ப கூட்டணியை பலப்படுத்தணும், இவர்களுக்கும் தனியாக சீட்டு ஒதுக்கப்பட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பதுதான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பிளானு. இதுக்கு தான் எடப்பாடிக்கு இப்போ பிஜேபி அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதை நான் வந்து ஒரு சமூக வலைதளத்தில் சூப்பர் ஸ்டார் அவங்கள போய் பார்த்தேன், இப்படி பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் அவர்கள் எனக்கு தலைவர். அவர் வந்து நான் வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கல. அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய, ஆன்மீகத்தின் அடிப்படையில் முதலிருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர். அவரையும் சமீபத்தில் சந்தித்தேன். எதற்கு? அடிக்கடி நாங்கள் சந்திக்கிறதா. அதனால் இன்றைக்கி வந்து நண்பர்கள் புதிதாக இவங்கள பார்த்தாங்க, அவங்கள பார்த்தாங்க, அப்படி பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம். அவர் ஆன்மீகத்தை பற்றி பல விஷயம் சொல்லுவார், யோகாவுக்கு போகணும்னு சொல்லுவார், இங்கே போங்கன்னு சொல்லுவார். அது எப்பொழுதும் ஒரு தலைவராக அறிவுரை கொடுவார். அப்படித்தான் அவரை நான் பார்க்குறேன், ஒரு குருவாக பார்க்கின்றேன். அதனால் அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க, இவங்கள போய் பார்த்தாங்க. அதே நேரத்தில் எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான். இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து சந்தோஷி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன். அதனால் யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும், பின்னாடி போய் பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே எப்பவுமே அதை பப்ளிசைஸ் பண்ணுறதில்ல. இப்போ ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும்? நீங்கள் அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு, அது அரசியல் கிடையாது. அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். பேட்டி முடிந்து போகிற போக்கில் ஆர்எஸ்பி மீடியா நிருபரை பலார் என்று செவிலில் அறைந்த அண்ணாமலை. ஒரே நிமிஷம் சார். சார் நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறது ஒரு காசிப் ஆரம்பிக்கும் போது சொல்றீங்க.